அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீவர்ஸ், நான் இன்றைக்கு எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் அக்குர்னா ஹாஸ்பிட்டலில் தான். அக்குர்னா யாபகார்த்த வைத்தியசாலையில் இருக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு புதிய ஒரு சிஸ்டம் ஒன்று புதுசாக நடந்துட்டு இருக்குது. அதாவது அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் முன்னுக்காகி அவங்களால முடியுமான உதவிகளை ஹாஸ்பிட்டலில் செஞ்சுட்டு வராங்க. அதோட நோயாளிகள்னு சொல்லக்கொள்ளைக்கு அவங்களுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளையும் ஒரு சில நபர்கள் முன்னுக்காகி அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதில் தொடர்ந்தும் ஜுனைத் ஹாஜின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 5வது தடவையாக இன்றைக்கு கஞ்சி விநியோகம் செய்கிறாரு. அதாவது கொலக்கந்தைன்னு சொல்லக்கூடிய கஞ்சி. அதாவது கொலக்கந்தைன்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மூலிகை கஞ்சின்னு கூட சொல்லேலும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு சாப்பாடாக இருக்குது. நிறைய பேர் மாஷா அல்லான்னு எடுத்து குடிக்கிறாங்க. அதை கமெண்ட்ஸ் கூட, அதாவது நான் கேட்ட விதத்தில் நல்லாவே செஞ்சுட்டு வராங்க. அதோட இது வந்து முற்றிலும் இலவசமாக தான் கொடுத்துட்டு வராரு. இன்ஷா அல்லா அவருக்காக, அடுத்தது அவங்களோட குடும்பத்துக்காக, இதுக்காக பாடுபடக்கூடிய எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லா நீங்கள் துவாக்கல்ல சேர்த்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லா இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். விவஸ், நல்லா பாருங்கள். கப்பை அங்கே இருந்து கழுவி நல்லா அழகான முறையில் சுத்தமாக கழுவி இங்கே கடுக்குறாங்க. இதில் இந்த அக்கா கஞ்சா ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்த கப்பு வந்து சின்ன கப் இல்லை, சாதாரணமாக ஒரு அளவு பெரிய கப் தான். இதில் ஒன்று குடித்தா மாஷா அல்லாண்டு ஒரு நேரம் சாப்பாட்டை கட்டுப்படுத்தி கொள்ளன்ற அளவுக்கு போதுமான ஒரு கப். அதோட வீவர்ஸ், இது கொலக்கந்தைன்னு சொல்கிறது வந்து, அதாவது இது ஒரு மூலிகை கஞ்சின்னு கூட சொல்லிடும். ஏன்னு சொன்னால், இது வந்து அந்த கீரை வகைகள், அதால் இதை சாறுகளை எடுத்து அதை அரைச்சி அப்படித்தான் இந்த கஞ்சி செய்கிறாங்க. இது வந்து உடல் ஆரோக்கியம், உல ஆரோக்கியம்ன்றெல்லாம் சொல்லிடும். ஏண்டா இதில் வந்து குடிக்கக்கூடியவங்களும் சந்தோஷமாக எடுக்கிறாங்க, குடிக்கிறாங்க, கொடுத்தவரும் சந்தோஷமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலக்கந்தை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிஸ் பண்ணி கொள்ளாமல் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. இது வந்து எல்லா வைத்தியசாலைகளில் கிடைக்குமான்னு கேட்டாலும் கிடைக்காது. இது வந்து முதலாவது நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து இந்த வீடியோ தான் உங்களுக்கு தெரிஞ்சதில் முதலாவதாக இலவசமாக கொலக்கந்தை இந்த வைத்தியசாலையில், அக்குர்னா ஞாபகார்த்த வைத்தியசாலையில் விநியோகம் செஞ்சுட்டு வராரு இந்த ஜுனைத் ஹாஜி. இப்போ அவர் தான் கொடுத்துட்டுக்கிறாரு. ஹைர், இன்ஷா அல்லா அவங்களுக்காக துவா செய்யுங்க. அடுத்தது வந்து எடுத்து குடிக்கக்கூடியவங்க வந்து தரம் குறைஞ்சவங்க இல்லை, ஆனால் இந்த கஞ்சிடைய அந்த பெனிஃபிட்ஸ், அதாவது கஞ்சி இந்த கொலக்கந்தையுடைய அந்த நன்மைகளை தெரிஞ்சவங்க மாஷா அல்லா முன்னுக்காக எடுத்து குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா இதை பற்றி எங்களோட டிஎம்ஓ சேர்ட்ட மற்றும் சூட்டி நானா கஞ்சி கொடுத்த தினவந்தர்கிட்ட மற்றும் இந்த கஞ்சி குடித்தவங்கள்ட்ட கூட கமெண்ட்ஸ் கேட்போம். වේවා 2025 දෙවැනි මාසයේ 5 වෙනි අද දින ශියානුස්මන්න රෝහලේ ඉඳන් අපි කතා කරන්නේ. දැන් මගෙත් එක්ක ඉන්නවා මෙතන අපේ රෝහලේ රෝහල් සංවර්ධන කමිටුවේ උපසභාපති ඉස්මායිල් මැතිතුමාත් ඉන්නවා. අද දින අපේ රෝහලේ වෛද්‍ය සායනය පැවැත්වෙනවා, බාහිර රෝග්‍යාංශය පැවැත්වෙනවා, විශාල රෝගීන් සංඛ්‍යාවක් පැමිණෙන දිනයක්. අද දින අපේ ජුනයිට් හාජියාර් මැතිතුමා විසින් 5 වෙනි වතාවටත් අද රෝහලේ වෙත පැමිණෙන සියලුම රෝගීන් සඳහා ඉතාමත්ම හොඳ වටිනා මේ රස්නයට කැඳ දෙනවා, කොළ කැඳ දෙනවා. හැමෝටම කොළ කැඳ දෙනවා. ඉතින් මේක ඉතාමත් හොඳ මහඟු ක්‍රියාවලියක්. ඉතින් මේ අපේ ජුනයිට් මැතිතුමා මේ 5 වෙනි වතාවට මේක කරන්නේ. ඉතින් අපි එතුමාට ඉතාමත්ම දීර්ඝායුෂ පතනවා, නිරෝගී සුවය පතනවා. ඒත් එක්කම එතුමාගේ පවුලේ සියලු දෙනාටමත් මේක විශාල පිනක් කොටගෙන නිරෝගීව ජීවත් වීමටත් සංසාර ගමනට මේක හේතු වාසනා වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරන අතර මේ සියල්ල සංවිධානය කරනු ලබන්නේ අපේ රෝහලේ රෝහල් සංවර්ධන කමිටුවේ උපසභාපති ඉස්මායිල් මැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන්. ඒ නිසා අපි එතුමාටත් ස්තුතිවන්ත වෙන අතර අපි සියලු දෙනාටම කියනවා මේ අවස්ථාවට සහභාගී වෙලා මේ කැඳ කෝප්පයක් අද මේ නොමිලේ දෙන කැඳ කෝප්පය ලබා ගන්න කියලා. வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வந்து நாங்கள் கொலக்கந்தை கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஜுனைத் ஹாஜியார் வந்து இப்போ அஞ்சு தடவையாக
எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகளுக்கு கொடுக்குறாரு. நோயாளிகளை பார்க்க போகிறதே ஒரு பெரிய நன்மை. நோயாளிக்கு ஒரு உணவு கொடுக்குறேன்னு சொல்கிறது அது உண்மையிலே ஆகப்பெரிய நன்மையாக மாறும். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு மாறுற குடும்பத்துக்காக நாங்கள் துவா செய்கிறதோட எங்களுக்கு தெரியும் எங்களோட டிஎம்எஸ் சார் முடிஞ்சத்துலேருந்து இன்றைக்கு நாங்கள் கால் பண்ணினோம். காலையில் 7 மணிக்கு வந்து எங்களுக்காக உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு எங்களோட சமுதாயத்துக்காக எங்களோட மக்களுக்காக நோயாளிகளுக்காக மிச்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் எங்களோட நிமல் விஜயஸ்ரீ டாக்டர். அவருக்காக மாறுற குடும்பத்துக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறதோடு இதே மாதிரி சமுதாயத்தில் இன்னும் மக்கள் உருவாகணும். ஏண்டா நாங்கள் இப்போயோ இந்த நிமிஷமோ எப்படி மௌத்தாகும்னு தெரியா. அந்த மௌத்தாகிறதுக்கு முந்தி நாங்கள் நல்ல வேலையை செஞ்சு சமுதாயத்துக்கு நல்லதாக வாழ்ந்துட்டு போகிறது தான் கடமை. எல்லாரும் இதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதாக இந்த பணியை செய்கிறது, அதாவது யார் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, அரை தல்லதையும் கத்திபு பித்தீன் அந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் நமக்கு அப்படின்றது அதில் பாருங்க, அதில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் சின்ன சூறா தான், அதனுடைய பொருளை நீங்கள் இதாக்கிவிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய இது விளங்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதில் அப்படின்றத விளங்கி செய்யலாம். அந்த வகையில் தான் அதுகள் கொஞ்சம் ஒரு விளப்பத்தினால தான் நான் செய்கிறேன். இதுகள் இதே போல் யார் யாரும் விளங்கி செய்யணும் என்ற ஆக மேலான அமல் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுகளை அதுக்காக எங்களுக்கு ஒத்துழைக்கிறார். எங்களை சூட்டி அவர் எங்களோட டாக்டர் இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு எனக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எனக்கு இன்னும் செய்ய இன்னும் எந்த முறையில் கூட்டுறதுன்றத மசூரா பண்ணிக்கிட்டு தான் நிற்கிறேன். அல்லாஹ் கிருபை செஞ்சால் வரும் காலத்தில் இன்னும் மேலும் மேலும் செய்கிறதுக்கு மசூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் கிருபை செஞ்சால் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். හැමෝගෙම අවසරයි මේ පින්තකා කරන ලොකු මහ කුසල කට්ටේ උඩින් දේවතාව ආරක්ෂා කරත්වා ඒ දිනදාස කියන මේ මාගේ වැඩිහිටි වුණ කවුරු හෝ වේවා එතුමාට මේ පින් අත්පත් වේවා සංසාර දුකින් එතර වීම පිණිසම මේ සියලුම කුසලයේ එයාට හේතු වාසනා වේවා මේ කටයුත්ත කරගෙන යන්න තව තවත් ශක්තිය ධෛර්යය ලැබේවා මේ පස්වෙනි වතාවට දෙන්නා වූ මේ මහා දානීය ආනිසංස බල ඒ පවුලේ සියලු දෙනාටම ආරක්ෂා කරත්වා සියලු දෙවියෝම ආරක්ෂා කරත්වා මතු භවයේදී උපතක් නැතුව ජාතික දුක ජලාපිත ව්‍යාධි පිටුව මරණ දුක් කෙලවර නිර්වාණ තෙමුන් පැච්චෙන්ටම දෙවියෝ ආරක්ෂා කරත්වා දුක් වේවා නිරෝගී වාසුපත් වේවා පාතලාවක් කරනවා வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கல்வி உதவி செஞ்ச அவர்களுக்கான இந்த மௌத்தாயினால் அவருக்கு இன்னும் இன்னும் பரக்கத்தையும் கொடுக்கணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சென்று கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவருக்கு வரக்கூடிய கஷ்டம் துன்பங்கள் குடும்பத்தாருக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி அவர் இன்னும் இன்னும் அவர் குடும்பத்தார் எவ்வளோ கஷ்டமான வாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கிருபை செய்து அருள் புரிய வேண்டும். ஆகையால் இவர்கள் எவ்வளோ கஷ்டமானவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு இந்த உதவி இது கஞ்சி கொடுத்தார்கள். அதுக்கு பெரிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் இன்னும் பரக்கத்தை கொடுத்து அனுப்பி. இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. புதியவங்க மறக்கவான இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் எழுதலாம். இன்னொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் திரும்பியும் நாம் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.